ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இரவு பகலா ஒரு எந்திரம் போல உழைக்கிறான். அந்த மனித எந்திரத்தின் மன உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கதை வழியாக திரு ஜெயகாந்தன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையின் தலைப்பு எந்திரம். திரு ஜெயகாந்தன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாகவே இந்த கதையை எழுதியிருப்பாங்க. எந்திரம். முத்தாயி அந்த பெண்மணியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. ஏன்னா நீங்கள் என்னோட காலனியில் வாழ்பவர் இல்லை. வாழ்ந்திருந்தாலும் அல்லது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அவளை தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு 5 வயசுக்கு மேலே 10 வயசுக்குள்ளார ஒரு மகனோ மகளோ இருந்தால் அந்த பிஞ்சு மனம் அவளை தெரிந்து வைத்திருக்கும். உனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்ற கேள்வியை என்னை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். எனக்கு கூடு விட்டு கூடு பாய தெரியும். அதன்படி நான் ஒரு குழந்தை, பெண், தாய், கிழவன், கிழவி, மிருகம், பறவை, அசுரன், தேவன், இப்படி எல்லா ரூபமும் எடுப்பேன். அது போகட்டும், அப்படி முத்தாயி என்ன தேவேந்திர பொண்ணா அப்படின்னு கேட்காதீங்க. அவளை என்னன்னு சொல்லுவேன்? பாசமும் கனிவும் அன்பும் ஆதரவும் மிக்க ஒரு பாட்டி என்று சொல்லலாமா? அல்ல, அவள் ஒரு எந்திரம். எங்களோட காலனியில் 30 வீடுகளுக்கு குறைவில்லை. சராசரியாக கணக்கெடுத்தா அவளது துணையுடன் பள்ளி செல்ல வேண்டிய பருவத்தில் உள்ள பிள்ளைகள் வீட்டுக்கு ஒன்று தேரும். இது என்னோட மானசீக கணிப்பு தான். தவறாகிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா குழந்தைகளை என்னை போல கவனிக்க யாராலும் முடியாது. எனக்கு தான் வேற என்ன வேலை? நாளெல்லாம் வீட்டு வராண்டாவில் நின்று கொண்டு அங்கு நின்று பார்த்தா காய்கறிக்காரர்களை, பிச்சைக்காரர்களை, பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளை, சமயங்களில் குறிப்பாக பெண்களை கவனித்தவாறு நிற்பது எனக்கு ஒரு அருமையான பொழுதுபோக்கு. சிலர் சில சமயங்களில் என்னை பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். பார்த்து பார்த்து பழகிய சிநேகிதிகள் எனக்கு ஏராளம். பேசவோ பழகவோ நான் விரும்பியதில்லை. அவர்களில் சிலராவது விரும்பினார்களோ என்று எனக்கும் தெரியாது. ஆனால் நிச்சயமாக அந்த வட்டாரத்தில் நடமாடும் பெண்கள் அனைவருக்கும் என்னை தெரியும். எனக்கும் அவர்களை எல்லாரையும் தெரியும். ஆனால் நான் பார்த்தும் என்னை பார்க்காத, நான் ஒருவன் அங்கு நின்று கொண்டு விழிவட்டம் போடுவதை அறியாத ஒரு பிறவி அங்கு உண்டு என்றால் 60ஐயும் கடந்த அந்த முதுகிழவி முத்தாயி ஒருத்தி தான். நான் அந்த காலனிக்கு கொடி வந்த நாள்ல இருந்து 7 ஆண்டுகளாக முத்தாயியை கவனிச்சுட்டே இருக்கேன். பஞ்சு போல் நரைத்த சிகை, பழுத்து வதங்கிய சருமம், குழி விழுந்து தொங்கிய கன்னங்கள், இன்னும் பற்கள் இருக்கின்றன. நல்ல உயரமானவளாய் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது வாழ்ந்த வாழ்வின் சுமையால் வளைந்து போயிருக்கிறாள். அவள் கண்கள், அதைத்தான் நான் பார்த்ததில்லையே. எங்கள் காலனியின் நடுவே இருக்கும் மணிக்கோண்டு காலை 9 மணிக்கு ஒலிக்க ஆரம்பிக்கும் போது அவள் வருவாள். அவள் நடையில் சதா ஒரே வேகம், அவசரம். வாழ்வை கடக்க பறந்தோடும் அவதியா என்ன? அவளது இயல்பே அப்படிதான். வாழ்வு நடக்க நடக்க மாளாதது. ஏன்னா தனிப்பட்ட ஒருவருடையதா வாழ்க்கை? அது மனித சமூகத்தின் ஆதி அந்தமற்ற சரிதை. அதை பற்றியெல்லாம் அவள் சிந்திப்பதில்லை. ஏன், நேரமில்லையா? நேரம் உள்ளவர்களெல்லாம் சிந்திக்க முடியுமா என்ன? சிந்தனை, அதன் முழு அர்த்தத்தோடும் சொல்கிறேன், அது விளக்க முடியாதது. சிந்தனை ஒரு வரப்பிரசாதம். சிந்தனையின் ஆதியும் அந்தமும் சிந்திக்க சிந்திக்க வியப்பாகத்தான் இருக்கிறது. அவளை பார்த்தா எதை பற்றியும் சிந்திப்பவளாகவே தெரியல. என்ன சொன்னேன்? ஆமாம், முத்தாயை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அவள் தினசரி காலை 9 மணிக்கு வருவா. அவசரமாக வருவா. வரும்போதே, பாலா பாலா, நாழியாச்சே, புறப்படலையா என்ற குரல் 4 வீடுகளுக்கு கேட்கும். பாலா என்ற அந்த சிறுவன் அந்த வீட்டிலிருந்து தோளில் தொங்கும் பையுடன் அவசரமாக ஒரு கால சாக்ஸோடும் மற்றொரு காலில் ஷூவோடுமா நிற்பான். அதையெல்லாம் அவள் கவனிக்க மாட்டா. உடனே அவனை தூக்கி வச்சுக்கிட்டு அது சரியாகவோ சரியில்லாமலோ அவன் காலில் மாட்டியவாறே அடுத்த வீட்டு வாசல்ல நின்று சங்கர் சங்கர் என்று அவள் கூவ ஆரம்பிச்சிடுவா. சங்கர் அப்போதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் சீக்கிரம் என்று முத்தாயி குரல் கொடுப்பா. சாப்பிட்ட வாயை கூட கழுவாம அவன் ஓடி வருவான். அவனையும் அழைச்சிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போய் கௌரி, ராமு என்று கூச்சலிடுவாள். இப்படியாக 20-30 பிள்ளைகள் புடைசூழ அரை மணி நேரத்தில் காலனியை காலி செஞ்சுட்டு போயிடுவா முத்தாயி. அந்த சில நிமிஷங்களில் அந்த தெருவில் வானத்து மோகினியை கீழிறங்கி வந்தாலும் என்னுடைய பார்வை
அவள் பக்கமிருந்து திரும்பாது. குழந்தைகள், ஆம், அந்த கொத்து மலர் பூங்கொடிகள் கும்பல் கும்பலாக பவனி செல்வதை பார்த்து கொண்டே நிற்கும்போது துன்பத்திலும் விரக்தியிலும் காய்ப்பேறிய எனது நெஞ்சத்தில் வாழ்வின் மீது நம்பிக்கை சுரக்கும். நெஞ்சத்தில் காய்த்து போன திருடுகள் இழகி கனிவு பெறும். ஆமாம், குழந்தைகள், அவற்றின் அங்கங்களை, பவள அதரங்களை, பிரபஞ்ச சிருஷ்டியின் இரகசியங்களை எல்லாம், கவிஞனின் கற்பனைகளை எல்லாம் தோற்றோடச் செய்யும் பிஞ்சு பருவ கனவுகள் மின்னும் அந்த குழந்தை கண்களை நீங்கள் கூர்ந்து பார்த்திருக்கீங்களா? நீங்கள் பேசும் அறிவாற்றலும் பிரதாபங்களும் அந்த கண்ணொளியின் முன்னே மண்டியிடத்தான் வேண்டும், இல்லையா? இல்லனா அடச்சி, நான் என்ன மனுஷன், ஒரு குழந்தைய ரசிக்க தெரியாதவன். ஆனா எனக்கு அந்த முத்தாயின் மீது அளவு கடந்த வெறுப்பு. ஆமாம், வெறுப்பு தான். அவள் என்ன மனுஷியா, பெண்ணா, தாயா? ச்ச, அவள் ஒரு யந்திரம். அந்த குழந்தைகளின் முகத்தை ஒரு முறை அவள் பார்த்திருப்பாளா? கனிவு ததும்ப ஒரு முறை பேசியிருப்பாளா? சற்றே கனிவுடன் நயமாக அழைத்து போயிருப்பாளா? அந்த குழந்தைகளை ஆட்டு மந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போறா. அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறா. அவர்களை அலங்கோலமாக அவர்களின் அழகு தோற்றங்களை எல்லாம் கெடுத்து இழுத்து கொண்டு போறா. இவளை நம்பி இவளோட குரல் கேட்டவுடனே தங்களது கொழுந்துகளை அலங்க மலங்க கூட்டி அனுப்புகிறார்களே, என்ன பெற்றோர்கள்! ஆமாம், முத்தாயி ஒரு யந்திரம். அந்த யந்திரம் காலை 9 மணிக்கு பிள்ளைகளை அள்ளி கொண்டு போகும். மாலை 4:30 மணிக்கு அத்தனை குழந்தைகளையும் கொண்டு வந்து கொட்டும். இந்த காலனியில், எங்கள் காலனியில் அடுத்த தெருவில் இருக்கும் கான்வெண்ட்டில் அந்த எந்திரத்துக்கு 15 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. ஆயாள் என்ற பட்டம் வேற அவளுக்கு. அந்த எந்திரம்தான் முத்தாயி. அன்று வழக்கம் போல நான் வராண்டாவில் நின்றுட்டு இருந்தேன். அதோ ஒரு வானவில் வருகிறது. அது 9ஆம் நம்பர் வீட்டிலிருந்து வருகிறது. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் அந்த காலனியில் இருக்க குமரிகளுக்கெல்லாம் மானசீகமாக பெயர்களை வச்சுருக்கேன். இவள் எப்பொழுதும் வர்ண பேதங்கள் நிறைந்த உடைகளையே உடுத்துவா. அதுக்காக தான் அவளுக்கு வானவில்னு பெயர் வச்சிருக்கேன். என்னை கடந்து செல்லும் பொழுது அவள் நடையில் செயற்கையாக வருவித்து கொண்ட ஒரு வேகமும் படபடப்பும் அவள் தலை தாழ்ந்து தாழ்ந்து குனிந்து போகும். அவளை எட்டி பிடிக்க வருவது போல வருகிறாளே, இவள்தான் லைட் ஐஸ். இவள் என்னை பார்க்காத மாதிரியே மார்பில் அடுக்கிய புத்தக குவியலை பார்த்த மாதிரி வருவா. அருகே வந்தவுடன் நேருக்கு நேராய் ஒரு முறை விழிகளை உயர்த்தி பளிச்சென்ற பார்வையால் தாக்கி மீண்டும் விழிகளை தாழ்த்தி கொண்டு போவாள். இருளில் சாலையில் வரும் ஒரு கார் திடும் என ஒரு சிறிய பள்ளத்தில் இறங்கி ஏறினால் எப்படி நம் மீது காரின் வெளிச்சம் விழுந்து தாழும், அது போன்ற ஒரு பார்வை. அத்தனை பெரிய கண்கள் அவளுக்கு. அதோ அந்த எதிர்வீட்டு ஜன்னலில் கையில் ஒரு பத்திரிகையுடன் படிக்கும் பாவனையில் அமர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருக்கிறதே ஒரு அகலக்கண். அதுதான் ஃபோக்கஸ் லைட். நடன அரங்கில் ஆடுபவர்களை சுற்றி விழுந்து கொண்டு இருக்குமே ஒரு ஒளிவட்டம், அதுபோல இவளுடைய கண்கள் என்னையே துரத்தி கொண்டிருக்கும். இதெல்லாம் எங்கள் காலனியில் நடக்கிற ஒரு சம்பவம். பாலா, பாலா, நாழியாச்சு, புறப்படலையா என்ற முத்தாயின் வறண்ட குரல் கேட்கிறது. இந்த குரலை கேட்டவுடனே இனிமே நான் எந்த பெண்களை பார்க்க போறேன்? இதோ இப்பொழுது ஓடி வரப்போறான் அந்த இளம் மதலை. பாலா. எனது பார்வை முத்தாயி நின்றிருக்கும் வீட்டு வாசலையே நோக்கி நிற்கிறது. பாலா, பாலா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்து பாலனின் தாய் வருகிறா. ஆயா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வரமாட்டான். அவ சொல்லி முடிக்கவே இல்லை. சங்கர், சங்கர் என்று கூப்பிட்டவாறு அடுத்த வீட்டுக்கு போயிட்டா. சி, இவ என்ன ஜென்மமோ! குழந்தைக்கு என்னன்னு உள்ளே போய் பார்க்க மாட்டாளோ? பார்க்க வேண்டாம். உடம்புக்கு என்ன, ஒரு கேள்வியாவது கேட்க வேண்டாமா? ஐயோ பாவம், பாலனுக்கு உடம்புக்கு என்னவோ என்று என் மனம் பதைத்தது. முத்தாயி வழக்கம் போல மற்ற பிள்ளைகளை இழுத்து கொண்டு போனா. மறுநாள் முத்தாயி வந்தா. பாலா, பாலா, இன்னைக்கும் வரமாட்டான் ஆயா என்ற குரல் கேட்கிறது. உடனே முத்தாயின் குரல் அடுத்த வீட்டில் ஒலிக்கிறது. சங்கர், நாழியாச்சு, சீக்கிரம் வா. மணி, கௌரி, ராமு எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு முத்தாயி போயிட்டா. 3ஆம் நாள் முத்தாயி வந்தா. பாலா, பாலா அப்படின்னு கூப்பிடும்போதே இன்னைக்கும் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கு ஆயா, பெற்றவளின் குரல் அடைத்தது. அவ எதுவுமே கண்டுக்கல. சங்கர், புறப்படலையா நீனு? மணி, கௌரி, ராமு, சீக்கிரம் நடங்க. அந்த எந்திரம் அந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நகர்ந்தது. இப்படியே 4-5 நாட்கள் ஓடின. 6ஆம் நாள் இரவு
நான் ஒரு கனவு கண்டேன். பொழுதெல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மழை என்றால் பிரளய கால வருண வருஷம். வீதியெல்லாம் வெள்ளத்தின் நீர் அலைகள் சுருண்டு மடிந்து புரள்கின்றன. அந்த வெள்ளத்தில் தலைவிரி கோலமாய் முத்தாயி வர்றா. முத்தாயின் கோலம் முதுமை கோலமாக இல்லை, நடுத்தர வயதுள்ள ஸ்திரீயாக முத்தாயி வரா. ராசா ராசா என்று திக்குகளையெல்லாம் நோக்கி நோக்கி பார்க்கறா. கதறுகிறாள். வெற்றிடங்களையெல்லாம் நோக்கி புலம்புறா. ராசா ராசா என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு நீரில் விழுந்து புரண்டு எங்கேயோ போறா. வெள்ளம் சுருண்டு புரண்டு அலைக்கொழித்து மேலேறி சீறி பெருகுகிறது. அதோ முத்தாயி ஓடுகிறாள். இடுப்பளவு நீர் மார்பளவு உயருகிறது. கைகளை அகட்டி வீசி போட்டு பாய்ந்து பாய்ந்து போறா. வெள்ளப்பெருக்கில் மூழ்கி மூழ்கி போறா. சற்று நேரம் ஒரே நிசப்தம். பெருகி வந்த வெள்ளம் மாயம் போல் வடிந்து மறைகின்றது. நீரோடி ஈரம் பறந்து வரி வரியாய் அலை அலையாய் வெள்ளத்தின் சுவடு படிந்த மணல்வெளியில் ஒரு இளம் சிறுவனை மார்புற அணைத்தவாறு பிலாக்கணம் வைத்து அழுது கொண்டிருக்கிறாள் முத்தாயி. அவள் மடியில் கிடக்கும் அந்த சிறுவன் அடுத்த வீட்டு பாலனைப் போலவே இருக்கான். நீரில் விரைத்த அச்சிறுவனின் கைகள் ஒரு தூண்டில். ஆமாம், அவன் மீன் பிடிக்க போனானா. தண்ணியில போவதை என் தங்க ராசாவே, எத்தனை தடவை சொன்னேன், இந்த பாவி சொல்ல கேட்டியா நீனு என்ற முத்தாயின் ஓலம் வயிற்றை கலக்கியது. திடுக்கிட்டு முழிச்சேன். கனவு கலைந்தது. உடனே எந்திரிச்சேன். உடல் நடுங்கியது. ஜன்னலை திறந்து பார்த்தேன். இருள் விலகாத விடியும் நேரம். பாலன் வீட்டு வாசல்ல முகமறியாத மனிதர்கள் பலர் நின்றுட்டு இருந்தாங்க. தெருவெல்லாம் ஏதோ ஒரு சோக இருள் கப்பி கவிந்து அழுது கொண்டிருந்தது. அந்த வீட்டிலிருந்து வந்த அழுகை குரல் என் மனதை கலக்கியது. என் நெஞ்சை அரைந்து உலுக்கியது. எனக்கு ஒன்றுமே புரியல. இதுவும் கனவாக இருக்கக்கூடாதா என்று என் மனம் தவித்தது. என்னை அறியாமையே என்னோட தலையை ஜன்னல்ல மோதிக்கிட்டேன். வலிச்சுது. ஆமாம், இது கனவில்ல, நெஜம். ஐயோ பாலா! எங்கள் காலனியின் நடுவே உள்ள மணிக்கொண்டு 9 முறை அடித்து ஓய்ந்தது. தெருவில் ஜனங்கள் நடமாடிட்டு இருந்தாங்க. மயான சங்கின் ஓலமும் சேகண்டையின் கால நாடியும் சங்கமித்து குழம்பி அடங்கின. பாலன் வீட்டில் மனிதர்கள் நிறைந்திருந்தனர். ஆம், சாவு விரித்த வலையிலே நடந்தவாறே வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஜனங்கள். முத்தாயி வர்றா. பாலன் வீட்டு வாசல்ல வந்து நின்னா. முத்தாயியை பார்த்தவுடனே பாலனின் தாய் கத்தி கூவுறா. ஐயோ ஆயா, பாலன் என்னை விட்டு போயிட்டானே. தரையில விழுந்து புரண்டு கத்தி கதறா. முத்தாயி அப்படியே நின்றுட்டு இருந்தா. சித்த வெளியில் எத்தனை மேகங்கள் கவிழ்ந்தனவோ, கண்களில் கண்ணீர் மழை பெருகிக்கொண்டே இருந்தது. அவ ஒரு வார்த்தை கூட பேசாம மரம் போல நின்று கொண்டே இருந்தா. மழை பெய்து கொண்டிருந்தது. பேயென கொட்டுகின்ற மழையில் முத்தாயி மரம் போல நின்றுட்டு இருந்தா. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் குமுறும் இதயத்துடன் உள்ளே போய் படுக்கையில் படுத்தேன். பாலாவுக்காக, அவன் மரணத்திற்காக வருந்தினேன். எனக்கு அன்று முழுவதும் ஒன்றுமே ஓடவே இல்லை. ஒரு சமயம் அழுகை பலமாக ஒலித்ததை உள்ளிருந்தவாறே கேட்டேன். ஆமாம், அவனை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. எனக்கு அதை பார்க்க விருப்பம் இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜன்னல் வழியாக வெளியே எட்டு பார்த்தேன். முத்தாயி அப்படியே நின்றுட்டு இருந்தா. அவளை யாருமே கவனிக்கவே இல்லை. நான் தான் கவனிச்சேன். அது அவளுக்கு எப்படி தெரிந்ததோ, சடக்கென்று அவள் தலை நிமிர்ந்து என்னை பார்த்தா. அவள் கண்களை நான் அன்றுதான் பார்த்தேன். குழந்தையின் கண்கள் கண்ணீர் நிரம்பி ததும்புகின்றது. பாலா என்று என் உதடுகள் முணுமுணுத்ததை அவள் எப்படி தெரிந்து கொண்டாளோ. பாலா மீன் பிடிக்க போயிருக்கான் என்று என்னை பார்த்து சொன்னாவ. நான் திடுக்கிட்டு போயிட்டேன். அந்த வார்த்தையை கூறிவிட்டு அவள் அடுத்த வீட்டை நோக்கி நடந்தாள். சங்கர் சங்கர், நாழியாயிடுச்சு, புறப்படலையா என்று அவளது குரலோசை கேட்கும்போது காலனி மணிக்கொண்டு 4 முறை ஒலித்தது. ஆம், மாலை 4 மணி. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மணிக்கொண்டின் மணியோசை மட்டும் நன்றாக புரிந்தது. அவள் எந்திரமல்ல, 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 எந்திரமல்ல. இந்த வரிகளோட கதையாசிரியர் கதையை நிறைவு செய்கிறாரு. சில மனிதர்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க வெளி தோற்றத்தில் கல் மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய மனம் ஒரு குழந்தை போல அப்படின்றத அழகாக இந்த கதையின் மூலமாக சொல்லியிருக்காங்க கதையாசிரியர் அவர்கள். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.